எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? ராமன் சீதையை சந்தேகித்தான், நெருப்பிலே இறங்க சொன்னான், இது பெண்களுக்கு செய்த, பெண் இனத்துக்கு செய்த அவமரியாதை, இப்படியெல்லாம் என்னென்னவோ சொல்கிறார்கள். நாங்கள் அந்த காட்சியை கவனிக்கவில்லை என்பதுதான் இந்த வாதங்களில் இருந்து நமக்கு தெரிய வருகிற உண்மை. ராமன் ஏன் சீதையை தீக்குளிக்க செய்தான், தீக்குளிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை ஏன் உருவாக்கினான் என்பதை தேடி பார்க்கிற பொழுதுதான் பிழை போல அமைக்கப்பட்ட ஒரு காட்சிக்குள்ளே இருக்கிற சரியை நாம் கண்டுபிடித்துக் கொள்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது. சாதாரணமாக சொல்லுகிறேன், காட்சி தொடங்குகிறது, ராவணன் இறந்து போய்விட்டான். ராவணன் இறந்து போய்விட்ட உடனே போர்க்களத்திலே ராமன் நிற்கிறான். உடனடியாக அனுமனையும் லக்குவனையும் கூப்பிட்டு, நீ வீடனனுக்கு முடிசூட்டுங்கள் என்கிறான். வீடனுக்கு முடிசூட்டுங்கள் என்கிறான். போர்க்களத்திலே வைத்து இந்த உத்தரவு அவசியமா என்று நான் நினைத்து பார்த்தேன். எவ்வளவு அனுபவசாலியாக கம்பன் இருப்பான் என்று தெரிந்தது. ஒரு நாட்டிலே ஒரு நாடு தலைவன் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த நாட்டுக்குள்ளே எதிரிகள் சுகமாக புகுந்து விடுவார்கள். அதனால்தான் இந்திரா காந்தி அம்மையாரை சுட்டுக் கொன்ற பொழுதும், ராஜீவ்காந்தி அவர்களை சுட்டுக் கொன்ற பொழுதும், அவர்கள் இறந்து விட்ட பிறகும் பல நேரத்துக்கு பிறகுதான் அவர்கள் இறந்த செய்தியை அறிவித்தார்கள். அதற்கிடையிலே இன்னொரு பிரதமரை நியமித்து கொண்டுதான் அதை அறிவித்தார்கள். இதை அன்றே கம்பன் செய்கிறான். ராவணன் இறந்து போய்விட்டான், இப்போ இலங்கைக்கு தலைமை இல்லை. தலைமை இல்லாத இலங்கைக்குள்ளே இவன் தான் எதுவும் செயல்படக்கூடாது, ஒரு தலைவன் தான் செயல்பட வேண்டும். ஆகவே உடனடியாக வீடனனுக்கு முடிசூட்டும்படியாக லக்குவணனுக்கும் அனுமனுக்கும் உத்தரவிடுகிறான். முடிசூட்டப்படுகிறது. வருகிறார்கள், ராமனை பணிகிறார்கள். இப்போ ராமன் இப்போ அவனுக்கு கேட்கிற உரிமை வந்து விட்டது. ஏன்? இவன் தலைவனிடம் தான் கேட்கிறான், ஒரு நாட்டினுடைய ஆட்சியை பொறுப்பேற்றவரிடம் கேட்கிறான். என்ன கேட்டான்? நம்ம தேவியை சீரோடும் தா. இந்த குற்றம் சொல்லுகிறவர்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் கவனிக்கவே மாட்டார்களா என்று நினைக்கிறேன். இதில் வர்ற வார்த்தைகள் பாருங்க, நம தேவியை, என் மனைவியை என்கிறான். மனைவி இல்லை என்று பின்னுக்கு பேசுகிற அவனுடைய கோப வார்த்தைகளை விளங்குகிறவர்கள் ஆரம்பத்திலே இவன் சொன்ன இந்த வார்த்தையை அவர்களுக்கு புரியவில்லையா? என்ன சொல்லுகிறான்? என் மனைவியை கொடு, சீரோடு தா என்று அவன் கேட்கிறான். இதில் என்ன ஒரு தவறு நிகழ்ந்து விடுகிறது என்றால், சில நேரத்திலே நாம் ஒன்று நினைப்போம், வேறொன்று நடந்துவிடும். அப்போது இதில் இந்த காட்சியிலே நடக்கிற பிழை என்னவென்றால், இப்போ வீடனன் எல்லாம் முடிந்து விட்டது, அரசனாக முடியேற்று விட்டான். யாராக இருந்தாலும் ஒரு பெரும் செல்வம் பெறுகிற பொழுது மனம் தடுமாறுவது இயல்புதான். அது கூனிதான் சொன்னாள், யாருக்கென்றாலும் மனம் தடுமாறும், அருந்தவர்க்கேனும் பெறலரும் திரு பெற்றபின் சிந்தனை பிரிதாம் என்றான். அறம் நிரம்பிய அருளுடை அறந்தவர்க்கேனும் பெறலரும் திரு பெற்றபின் சிந்தனை பிரிதாம். மனம் கொஞ்சம் தடுமாறும். திடீரென்று ஆட்சி முடிசூட்டு விழா, இலங்கைக்கு இவன் தலைவன் என்று ஆனவுடனே ராமன் மீதான கடமைப்பாடு இவனுக்குள்ளே ரொம்ப சங்கடப்படுத்துகிறது. நான் எல்லா இடமும் சொல்வதுண்டு, ஒரு நாடாகட்டும், ஒரு அரசாங்கமாகட்டும், ஒரு அலுவலகமாகட்டும், ஏன் ஒரு விழாவாகட்டும், நம்மை சார்ந்த பாதிப்புகளுக்கு விழாக்களிலே இடம் கொடுக்கக்கூடாது. இவர் எனக்கு வேண்டப்பட்டவர், இவர் வேண்டப்படாதவர் என்று இடம் கொடுக்கக்கூடாது. இது நான் எப்பொழுதும் நினைக்கிறது உண்டு. இப்போ வீடனனுக்கு அந்த நடுநிலைமை கொஞ்சம் தடுமாறுகிறது. ராமன் தானே தனக்கு இதெல்லாம் கொடுத்தான், ராமன் தானே ஆட்சியை கொடுத்தான். இப்போ சீரோடும் நம்ம தேவையை தா என்ற உடனே இவன் நினைத்தான், அவன் புத்திசாலி, கவிஞரில் அறிவில் மிக்கான் என்று கம்பனே பாடுகிறான். அவன் என்ன செய்கிறான்? சீதையை ரொம்ப நாள் பார்க்காதிருந்த ராமனுக்கு சீதையை அழகியாய் பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்து விட்டது என்று அந்த வார்த்தைக்கு முடிவெடுத்தான். சீரோடும் தா என்றால் அழகியாக கூட்டிக் கொண்டு வா என்பது போல முடிவெடுத்து விட்டான். போய் சீதையிடம் சொல்லுகிறான், அம்மா ராமரும் உன்னை போர்க்களத்துக்கு அடுத்தது. இந்த குற்றம் சொல்லுகிறவர்கள் இன்னொன்றையும் யோசிக்க வேண்டும். சீதையை போர்க்களத்துக்கு ஏன் கூப்பிடுவான்? சீதையை பார்க்கிறது தான் ஆசை என்றால் ராமன் போய் பார்க்க வேண்டியது தானே. போர்க்களம் என்பது பொது இடம், எல்லா படையினரும் இருக்கிறார்கள், குரங்குகள் இருக்கின்றன, அரக்கர் சேனையிலே மிஞ்சியவை இருக்கின்றன. இந்த இடத்திலே கொண்டு வந்து சீதையை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்வதற்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? அதையும் நாங்கள் சிந்திப்பதில்லை. உடனே சும்மா குற்றம் சாட்டுவது. இவன் போனால் சீதையை அலங்காரம் பண்ண வேணும் என்றால், சீதை சொன்னால் இந்த பேச்சுக்கு இடமில்லை, நான் இருக்கிற இந்த தவக்கோலத்தை என் ராமன் பார்க்க வேண்டும், இந்த உலகம் பார்க்க வேண்டும். பாருங்கள், எவ்வளவு மனப்பொருத்தமுடைய கணவனும் மனைவியுமாக ராமன் சீதை இருந்திருப்பார்கள்.
நாங்களாக இருந்தால் உன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு வந்த உடனே அவசரப்பட்டு எழும்பியோ அதுக்கான மேக்கப்பை தொடங்கிடுவோம். சீதை சொன்னாள், நான் வரமாட்டேன். இந்த தோற்றத்திலே நான் போர்க்களத்துக்கு வந்து ராமனுக்கு முன்னாலே நான் தவம் இருந்த காட்சியை அவன் காண வேண்டும். அவள் 10 மாதங்களாக உண்ணவில்லை, உறங்கவில்லை, அப்படியே மன்மதன் கீறிய ஓவியம் புகையுண்டது போல கிடந்தான் என்கிறான் கம்பன். இதில் சிறப்பு, நேற்று கூட யாரோ கேட்டார்கள், பல்லு விளக்கிறத பற்றி கம்பன் பாடினானா என்று. பாடியிருக்கிறான். சீதையை கூட்டி கொண்டு வர சொன்னோன்னே சீதைக்கு பல்லு விளக்கினார்களாம். ஏன்னா 10 மாதமாக அவள் பல்லு கூட விளக்கியிருக்க மாட்டாள் போல் இருக்கிறது. அதையெல்லாம் பாடுகிறான் கம்பன். அலங்காரம் பண்ணி கூட்டி கொண்டு வருகிறார்கள். புஷ்ப விமானத்திலே ஏற்றியாகிவிட்டது. நீங்கள் இப்பொழுது அந்த இடத்துக்கு உங்கள் மனதை கொண்டு போக வேணும். உங்களை ராமன் சீதையாக நினைத்து கொண்டு போர்க்களம். ராமனுடைய நோக்கம் சீதையினுடைய தவக்கோலத்தை உலகம் காண வேண்டும் என்பது. இப்போ சீதை புஷ்ப விமானத்தில் வருகிறாள். யாருடைய? ராவணனுடைய புஷ்ப விமானத்தில் வருகிறாள். அலங்கார பூசிதையாக வருகிறாள். அவளுக்கு எல்லா அலங்காரமும் பண்ணி இருக்கிறார்கள். வந்து போர்க்களத்திலே இறக்குகிறார்கள். இப்போ சீதை இறங்கினோடனே ராமனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவன் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இப்படி பண்ணிவிட்டானே வீடனன் என்பதிலே அவனுக்கு ஒரு சினம் வருகிறது. இது நான் ஊகித்து சொல்வதில்லை, கம்பன் எம்மை ஊகிக்கும்படியான காட்சிகளை வைக்கிறான். சீதை வந்து விட்டாள் என்ற உடனே தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் முண்டி அடித்து கொண்டு சீதையை காண வேண்டும் காண வேண்டும் என்று முன்னுக்கு வருகிறார்கள். இப்போ அரசாங்கம் யார் கையிலே? பழையபடி அரக்கர் கையிலே தான் இருக்கிறது. இப்போ அந்த அரக்க வீரர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்களை பிடித்து தள்ளி ஓரங்கட்டி சீதையை கொண்டு வர வேண்டும் என்று தள்ளுகிறார்கள். இது தப்பா? ஒரு தலைவர் வருகிறார் என்றால் அவர் மேலே மக்கள் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒதுக்கி கூட்டி கொண்டு வருவது இயல்புதான். அப்படித்தான் கூட்டி கொண்டு வருகிறார்கள். கூட்டி கொண்டு வந்தோடனே முனிவர்கள் ராமனை பார்த்து, ராமா எங்களை சீதையை பார்க்க விடுகிறார்கள் இல்லையே என்று சொன்ன உடனே ராமன் கடும் கோபம் கொண்டு வீடனனை திட்டுகிறான். அந்த திட்டு இந்த செயலுக்காக விளந்த திட்டில்லை. நீ நான் சொன்னதை விளங்கிக் கொள்ளாமல் சீதையை இப்படி கொண்டு வந்து அநியாயம் பண்ணிவிட்டாயே என்பதற்காக விளைந்த திட்டு. நீங்கள் அந்த பாடல் வரிகளை எடுத்து பாருங்கள். நேரடியாக இரட்டை அர்த்தம் தெரியும். நேரடியாக இரட்டை அர்த்தம் தெரியும். நான் நேரக்கண்மையினாலே அதை சொல்ல விரும்பவில்லை. நேரடியாக அதனுடைய இரட்டை அர்த்தம் தெரியும். என்ன சொல்வான்? நீ நான் சொன்னதை விளங்காமல் என்ன பண்ணுகிறாய் என்கின்ற கருத்தோடு வீடனனை திட்டுகிறான். அரக்கர் வேந்தே என்று சொல்லி திட்டுகிறான். அப்போ என்ன தெரிகிறது? நான் சொன்னதை வீடனன் விளங்கவில்லையே என்றதிலே ராமன் மனதிலே கொஞ்சம் சினம் எழும்பி விட்டது. இப்போ அடுத்து என்ன செய்வது? ராமனுக்கு பெரிய கஷ்டமான சூழ்நிலை. சீதை வந்து விட்டால் வேணுமென்றால் வீடனை கேட்டிருக்கலாம். வீடனா என்ன இப்படி சீதை அலங்காரமாக வருகிறாள் என்றால் அவர் சொல்லி இருப்பார். ஆனால் உலகம் அதை ஒப்பாது. இந்த உலகம் இருக்கிறதே, நல்லவனிடமும் தீமை காண ஆசைப்படுகிற உலகம். அதுதான் இந்த உலகம். மறந்து போகாதீர்கள். நல்லவனிடமும் தீமை காண ஆசைப்படுகிற உலகம். ஏனென்றால் தீமையின் மேல் தான் இந்த உலகத்துக்கு நாட்டம் அதிகம். இந்த உலகத்திலே சைவ சித்தாந்திகள் சொன்னார்கள், பதி பசு பாசம் என்கின்ற மூன்றிலே பதி ஒரு பக்கம், பசு ஒரு பக்கம், நடுவிலே பாசம். பாசம் என்பது ஜடம், இருள். இப்போ பதிக்கு முற்றறிவு, பசுவுக்கு சிற்றறிவு. ஆனால் முற்றறிவு சிற்றறிவு என்ற வகையிலே இது ரெண்டும் உறவானது. இப்போ என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த பசு பதியை போய் சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் பாசத்தை தான் போய் சேர்ந்தது. என்ன காரணம் தெரியுமா? உயிருக்கு இருக்கிற இயல்பு தீமையிலே ஏற்படுகிற நாட்டம். அந்த நாட்டத்தினாலே தான் உயிர் அந்த மலத்தை அடைந்தது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு பழமொழி இருக்கிறதே, பசு பன்றியோடு சேர்ந்த கன்றும் பவ்வி உண்ணும். ஏன் மாற்றி சொல்லக்கூடாதா? கன்றோட சேர்ந்த பசு புல் தின்னும் என்று சொல்லக்கூடாதா? கன்றோட சேர்ந்த பன்றி புல் தின்னும் என்று சொல்லக்கூடாதா? சொல்லலாம், நடக்காது. ராமலிங்கம் சொன்னதுதான், சொல்லக்கும் பொருளொவ்வாது. ஏனென்றால் தீமை மேலே இருக்கிற நாட்டத்தினாலே தான் நாங்கள் எங்கும் தீமை காண விரும்புகிறோம். இப்போ சீதை வந்து நின்று விட்டால் காட்சி பிழைத்து விட்டது. இப்போ என்ன செய்ய வேண்டும்? இந்த சீதையினுடைய தூய்மையை உலகத்துக்கு நிரூபித்த பிறகுதான் இனி ஏற்க வேண்டும் என்று ராமன் நினைக்கிறான். அவள் தவக்கோலத்திலேயே வந்திருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது. அப்போ இப்போ என்ன செய்வதென்று முடிவு செய்கிறது. அந்த ஒரு நிமிஷத்திலே ராமன் ஒரு முடிவு செய்கிறான். ஒரு நாடகத்தை நடக்கத்தான் வேண்டும். நாடகத்தை நடத்துவதன் மூலம் சீதையினுடைய தூய்மையை இந்த உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்று முடிவு செய்கிறான் ராமன். வேறு வழி இல்லாமல் அதை செய்கிறான். என்ன செய்கிறான்?
கம்பன் பண்ணுகிற வேலை இருக்கிறதே, ஒரு புலவனுக்குள்ளே நாம் கரைந்து தேட வேண்டும். அப்போதான் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று நமக்கு புரியும். புலவன் என்ன ராமன் என்ன சொன்னான் தெரியுமா? கம்பன் என்ன சொன்னான் தெரியுமா? ராமனை பற்றி சொல்லுகிற பொழுது சீதையை அவன் ஒருத்தரம் கனிந்து பார்த்தான். அதுக்கு என்ன எழுதுகிறான்? அற்புறு கணவனும் அமைய நோக்கினான். அற்புறு என்றால் அன்புறு. அட பாவிகளா, சீதையை இப்படி குற்றம் சாட்டு பேசுகிற உங்களுக்கு இந்த வரி கண்ணிலே தெரிவதே இல்லையா? கம்பனே பதிவு செய்கிறானே, அற்புறு கணவனும் அமைய நோக்கினான், சீதையை அன்போடு பார்க்கிறான். கம்பன் போடுகிற வார்த்தைகளை பாருங்கள். அற்புறு கணவன், அன்புள்ள கணவன். அவன் சொன்ன பிறகு சீதையை இவன் சந்தேகப்பட்டான் என்று நினைக்க உனக்கு அனுமதி இருக்கிறதா? அனுமானம் உனக்கு அதுக்கு இடம் தருகிறதா? தந்தால் உனக்கு அறிவில்லை என்று அர்த்தம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அப்போ அதை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தன் நாடகத்தை தொடங்குகிறான். உந்திரம் ஓந்தனை ஒழுக்கம் பால்பட மாண்டிலை, ஏன் அங்கே இருந்து மாமிசம் எல்லாம் சாப்பிட்டாயே, இப்படித்தான் அலங்காரம் பண்ணி கொண்டிருந்தாயா? கேட்கக்கூடாத கேள்விகள் தான், வேறு வழி இல்லை. நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன் பாருங்கள், சமுதாய வாழ்வு என்று ஒருவன் வந்துவிட்டால் அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பத்தாருடைய தூய்மையையும் அவன் நிரூபித்துத்தான் ஆக வேண்டும். ஏன் என்று இப்போ பல பேர் கேட்கிறார்கள், சீதைக்கும் ராமனுக்குமான தொடர்பு அது கணவன் மனைவி தொடர்பு அல்லவா? நீ அரசனாக இருந்தால் அவளை ஏன் தீக்குளிக்க செய்தாய் என்று கேட்டால் நான் சொல்வதுண்டு, ஒரு சமூக பிரமுகராக ஒருவர் மாறிவிட்டால் அவருக்கு மட்டுமா சமூகம் மரியாதை தருகிறது? ஒரு சமூக பிரமுகர் கோயிலுக்கு போகிறார், குடும்பத்தோடு போகிறார். போனால் என்ன நடக்கிறது? கியூவில் நிற்கிற அத்தனை பேரும் விலத்தி அவர்களை உள்ளே விடுகிறார்கள். அப்போ அந்த தலைவரோடு சேர்ந்து நீயும் சந்தோஷமாக தானே உள்ளே போனாய். உன்னையும் அந்த குடும்பம் என்று நினைத்து சமூகம் அங்கீகரித்ததே, உள்ளே போனாய் அல்லவா? அப்படியானால் நீ அந்த சமூகத்தினுடைய அங்கீகரிப்பை ஏற்கிறபடியால் தூய்மையை நிரூபிக்கிற பொழுது உன் குடும்பத்தையும் சேர்த்துத்தான் நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் நம் மரபு. அந்த மரபின்படி தான் ராமன் நினைக்கிறான் சீதையினுடைய தூய்மை நிரூபிக்கப்பட வேண்டும். பல வார்த்தைகளால் கடும் பேசுகிறான். இப்போ சில பேர் கேட்பார்கள், இவ்வளவு திட்டுவானேன், சீதையை ஏன் இவ்வளவு திட்டுவான்? நேராக சீதையை தீக்குழி என்று சொன்னால் போதாதா என்றால் அதை கேட்கிறவன் என்ன சொல்வான்? இதுக்குள்ளே ஏதோ செட்டப் இருக்கிறது, ஏற்கனவே ஏதோ ஒழுங்கு பண்ணிட்டாங்க சார், அதனால தான் அப்படி இறங்கினார் என்பார்கள். இல்லை, ராமன் கோபிப்பதாக காட்டித்தான் சீதையை தீக்குளிக்க வைக்கிறான். இதில் இன்னொரு அனுமானம் நமக்கு தேவையானது, சீதையை ராமன் இவ்வளவு திட்டுகிற பொழுது லட்சுமணன் பேசாமல் நிற்கிறான். சீதையை பார்த்துவிட்டு வந்து சொன்ன ஆஞ்சநேயன் பேசாமல் நிற்கிறான். சீதை தீக்குளிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே, தீமூட்டு என்று சொன்ன உடனே லட்சுமணன் அண்ணன் முகத்தை பார்க்கிறான். அவன் குறிப்பு காட்டுகிறான், கொளுத்து. இதெல்லாம் ஒரு நாடகம் என்று நமக்கு புரியாவிட்டால் ஒரு காவியத்துக்குள்ளே நுழைந்து நாம் காணப்போகிற பயன் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும். அப்போது தீ மூட்டப்படுகிறது, இறங்குகிறாள். இறங்கின உடனே அக்கினி தேவனே அவளை ஏந்தி கொண்டு வந்து வெளியிலே விடுகிறான். கம்பன் சொன்னான், அவளுடைய வேர்வை துளி கூட காயவில்லையாம். உரையாசிரியர்கள் எழுதினார்கள், வேர்வை துளி என்றால் வெம்மையாலே வந்த வேர்வை துளி. ராமன் பேசிய பேச்சுக்களாலே அதிர்ந்து வேர்த்தவள் அந்த வேர்வை துளியோடையே வெளியிலே வந்தான் என்றான். அதற்கு பிறகு கூட ராமன் நிற்கிறான். நீ யாரப்பா? அக்கினி தேவனை தெரியாதவன் போல கேட்கிறான். நீ யாரப்பா? இவளை ஏந்தி கொண்டு வந்து இவள் சுடுகிறாள் என்கிறாயே என்று இவன் கேட்க, அதற்கு பிறகு அக்கினி தன்னை நியாயப்படுத்தி, நான் உலகத்தையே தூய்மை செய்கிறவன், என்னையே இவள் சுடுகிறாள், இவளை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொன்ன பிறகுதான் ராமன் சீதையை ஏற்க தயாராகிறார். அதற்கு பிறகு கூட கம்பர் என்ன செய்கிறார்? சிவபெருமான் வருகிறார், பிரம்மதேவன் வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் வந்து ராமனை நீ இவளை ஏற்க வேண்டும் என்கிறார்கள். அப்பவும் ராமனுக்கு முழு திருப்தி இல்லை. கடைசியாக இவன் ஆளப்போகிற நாட்டினுடைய உரிமைக்காரன் தசரதன், அவன் சொல்ல வேணும் என்று நினைக்கிறான். சிவன் கட்டளையிட தசரதனை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். கூட்டிக் கொண்டு வந்து அதற்கு பிறகு சொன்ன பிறகுதான் சீதையை இவன் அங்கீகரிப்பதாய் காட்டுவது என்பது இருக்கிறதே, இது நாடகம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதை வைத்துக்கொண்டு சீதையினுடைய உயர்வையும் ராமனுடைய சிறப்பையும் நாம் சொல்ல வேண்டுமே தவிர, சீதையினுடைய தாழ்ச்சி சொல்லி சீதையினுடைய பெருமையை குறைவு சொல்லி ராமனை நிறுவுவது என்பது இருக்கிறதே, அது ஒரு காலமும் உகந்ததில்லை என்று நான் உறுதியாக சொல்ல விருகிறேன். கம்பன் விழாக்கிலே பேசுகிறவர்கள், இது என்னுடைய
உத்தரவு ஒன்றும் இல்லை. என்னுடைய பணிவான வேண்டுகோள், காவியத்தை இருந்த நிலையை விட மெருகூட்ட வேண்டுமே தவிர அதற்கு கீழே இறக்கக்கூடாது. இதை நாம் தலைப்பு என்ன தலைப்பாகவும் இருக்கலாம், எப்படியும் பேசலாம். பேசுவதாலே ஒரு தவறும் இல்லை, பேசலாம். ராமனை குற்றவாளி என்று பேசுவதிலே ஒரு தவறும் இல்லை. ஆனால் மனதுக்குள்ளே அவன் குற்றவாளி இல்லை என்ற எண்ணத்தோடு தான் பேச வேண்டும். குற்றவாளிதான் என்று நினைத்து கொண்டு பேசக்கூடாது. அப்படி ராமன் செய்த தவறுகள் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொன்றுக்கும், இப்போ சீதை இந்த இடத்திலே சொல்வது போல ஒவ்வொன்றுக்கும் சொல்லலாம்.